இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் வணக்கம், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கட் பண்ணி விட்ட அப்புறம் என்னென்ன உரங்கள்லாம் வைக்கலாம், அந்த உரங்கள் வச்சா அதிகப்படியான பூ நமக்கு வைக்குமா வைக்காதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரி செடி கட் பண்ணி விட்டாச்சு, சுத்தமாக கட் பண்ணி விட்டாச்சு. அதே போல் வந்து செடியும் நீட்டாக கொத்தி விட்டாச்சு. இன்னும் வந்து தண்ணி மட்டும் பாய்ச்சலை. ஏன்னா ஒரு 3 டேஸ் வந்து நல்லா காயணும். காஞ்சால் தான் இந்த கொத்தி விட்ட களைங்கள்ல எல்லாமே வந்து காஞ்சிரும். சுத்தமாக காஞ்ச அப்புறம் நீங்கள் தண்ணி கட்டுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா உடனே கட்டினீங்க அப்படின்னா உடனே வந்து அந்த களை வந்து மறுபடியும் வந்துடும். அதனால் ஒரு 3 டேஸ் காயட்டும். நீங்கள் கட் பண்ணி விட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் நல்லா அந்த மேலே இருக்கிற நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க பார்த்தீங்களா, அந்த கிளைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காயிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு இருக்கிற போது நீங்கள் அடுத்து தண்ணி கட்ட ஆரம்பிக்கணும். சரி, ஒரு 3 டேஸ் வந்து தண்ணி கட்டாமல் இருங்க. ஏன்னா மேலே இருக்கிற இந்த வெயிலுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே கட் பண்ணி விட்டதெல்லாம் காஞ்சிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி கட்ட போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்கிறது சுத்தமாக பண்ணிடுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி கொத்தி விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுத்தமாக கொத்தி விட்டுருங்க. இல்லை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் செடியை சுற்றிலும் எந்த விதமான களைகளும் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து செடி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு வரலாம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ தண்ணி கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய நண்பர்கள் ஒரு சில உரங்களை வந்து வைப்பாங்க. நிறைய உரங்கள் இருக்குது. அதில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டியான உரங்கள்லாம் வைப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில உரங்கள் வந்து குண்டுமல்லி செடிக்கு அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய உரங்கள்லாம் இருக்குது. அதாவது வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுவாகவே இந்த குண்டுமல்லி செடியில் வந்து பூ வந்து நமக்கு வந்து அதிகமாக வரணும். அதே போல் வந்து பூ பெருசாக வரணும் அப்படின்னா பொதுவாகவே நான் யூஸ் பண்ணுற உரம் வந்து என்ன அப்படின்னா டிஏபி தான். டிஏபி எதுக்காக வைக்கிறோம்னா, செடி ரொம்ப கருமை நிறமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள், ஏதாவது சின்ன மஞ்சள் கூட இருக்காது. ரொம்பவே சூப்பராக பச்சை கலராக இருக்கும். அதே போல் வந்து அடுத்து என்ன உரம் அப்படின்னா பொட்டாஸ். இந்த பொட்டாஸும் டிஏபியும் ரெண்டும் கலந்து ஒரு கொஞ்சம் ஒரு செடி மீதம் அப்படியே மேலே போட்டு வரதை விட குழி பறித்து போட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலே மண் வந்து மூடி வர்றது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வேலைபோல் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் மேலே போட்டு லேசாக மண்ணை மூடிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3 தண்ணி கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பூ வர ஆரம்பிச்சிடும். 20 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அரும்பு நல்லாவே வந்திருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து அரும்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து நீங்கள் இந்த உரங்களை 3 தண்ணி கட்டினதோடனே செடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஏபி பொட்டாஸ் இதெல்லாம் பொட்டாஸ் எதுக்காக அப்படின்னா பூ வந்து நல்லா பெருசாக வருங்க. இந்த பூ வந்து சின்னதாக குட்டியாக நீங்கள் என்ன தான் மருந்து அடித்தா கூட அந்தளவுக்கு வராது. நீங்கள் அடி உரங்கள் தரும்போது தான் பூ வந்து ரொம்பவே பெருசாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து முக்கியமாக இந்த பொட்டாசை வந்து கொஞ்சம் செடிக்காங்க. அதாவது மாவு மாதிரி இருக்கும். நீங்கள் இது ரொம்ப அதிக அளவு செடிக்கு வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு கொஞ்சம் அப்படி வேர் பகுதியில் வந்து தூவி விட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தண்ணி கட்டினீங்கன்னாவே சூப்பராக வந்துடும். தொடர்ச்சியாக 3 தண்ணி நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் செடிக்கு வந்து. அந்த 3 தண்ணி கட்டுறதுக்குள்ளே உங்கள் செடி வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த பூ முடியத்துக்குள்ளே அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். ஏன்னா டிஏபி வைக்கிறீங்க இல்லையா, அதனால் டிஏபி இல்லைன்னா கூட காம்ப்ளெக்ஸ் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக டிஏபி வைங்க, ரொம்பவே சூப்பராக வரும் செடி வந்து. டிஏபி வந்து உடனே ஆனால் கருப்பு கலர் ஆகிடாது, கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு சிலது வந்து ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி தான் வரும். அதனால் நீங்கள் டிஏபி இல்லை காம்ப்ளெக்ஸ் நீங்கள் உடனே கேட்கணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வச்சா உடனே வந்து உங்களுக்கு வந்து நல்லா கேட்கும் செடிக்கு. டிஏபி வச்சிங்கன்னா அது கொஞ்சமாக கேட்கும். ஆனால் இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான டிஏபி வந்து ரொம்ப கருமையாக வச்சக்கூடிய செடியை வந்து கருமையாக வச்சுட்டு டிஏபி தான். அதனால் இந்த உரம் பயன்படுத்துகிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் இந்த பூ பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அப்புறம் தண்ணி பாய்க்கிற போது நீங்கள் அந்த டிஏபியும் கொஞ்சம் பொட்டாசும் அது கூட கலந்து ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வேர்ப்புழுலாம் அடிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேப்ப முன்னாக்கு லைட்டாக அப்படி கொஞ்சம் அது கூட சேர்த்து மூடி விட்டு தண்ணியை கட்டினீங்கன்னா பக்கா செடி பக்காவாக வரும். நிறைய பேருக்கு வந்து களை வந்து நிறைய வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் களை வந்து கண்டிப்பாக குண்டுமல்லி செடியை வரையும் பொறுத்தளவு கண்டிப்பாக வரும். அடிக்கடி நீங்கள் கொத்தி விட்டு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக அதை வந்து கவனிக்க முடியாது. அதனால் முடிந்த அளவுக்கு வந்து செடியை சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்கள் செடி வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.